அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எதை பற்றி அப்படின்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமினேஷனோட அப்ளை பண்ணக்கூடிய டேட்டை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல நாங்கள் அப்ளை பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் சர்டிஃபிகேட் வாங்க முடியல, இன்னொரு 2 days 3 days ஆகும் சார், அதுக்குள்ள முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி பயத்தில் இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு அறிவு வாய்ப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நேற்றுக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் February 22 வரைக்கும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷனாகவே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இதுக்கு முன்னாடி ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணக்கூடிய டேட், ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணக்கூடிய டேட்டு 22 நைட்டு 11:59, அதாவது 23:59 மணிக்குள்ள நீங்க பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 நாள் சாலிடா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியல, என்னால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அப்போ இப்போ நீங்கள் நினச்சா கூட இன்னைக்கு நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கினா கூட ஒரு 4-5 டேஸ்க்குள்ள உங்கள் கையில் ரீச் ஆயிரும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ நிறைய பேருக்கு இன்னொரு குழப்பம் இருக்குது. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பம் இருக்குது. ஒன்றும் இல்லை, உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெண்டையும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இ சேவை மையத்தில் போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ரெண்டையும் கொடுத்தோம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் நமக்கு ரிசீவ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு என்ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லி என்ரோல்மெண்ட் ஆன நம்பர் ஒன்று உங்களுக்கு கொடுப்பாங்க. டிஎன் அப்படின்னு சொல்லி போட்டு டேஷ் போட்டு ஒரு நம்பர் வரும். ஓகேவா? இந்த நம்பர் தான் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னா இந்த டிஎன் போட்டு இருக்கக்கூடிய நம்பரே நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் எதுலையுமே அப்ளை பண்ண சொல்லலை. ஸோ அதாவது உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லலை. ஸோ அதனால அந்த நம்பர் மட்டும் தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ இதை எப்பவுமே யாரு உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜோனல் டெபுட்டி தாசில்தார். ஸோ அது நமக்கு ஆப்ஷனில் கொடுக்கல. ஸோ தாசில்தார் அப்படின்றத போட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே ஓபிசி சர்டிஃபிகேட்டை யார் வழங்குறான்னு கேட்டிங்கன்னா தாசில்தார் தான் வழங்குறாரு. ஸோ அதனால யார் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணான்னு கேட்டாங்கன்னா தாசில்தார் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வேணும் அப்படின்னா உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் இருந்தால் போதும். அதுவும் சர்டிஃபிகேட் நம்பர் ஒன்று தான். ஸோ அதனால சர்டிஃபிகேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. என்ன பண்ணிக்கோங்க, அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு 1ஆம் தேதி மார்ச் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ சில பேருக்கு இன்னொரு டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் நான் சில மிஸ்டேக்கோட அப்ளை பண்ணிட்டேன், ப்ரிஃபரன்ஸை கரெக்டாக கொடுக்கல சார். ஸோ அதே மாதிரி நான் கொடுக்கும்போது ஒரு சில டேட்டாவை தப்பாக கொடுத்துறேன். ஆதார் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் வேறு மாதிரி இருந்துச்சு, இதுங்க வேறு மாதிரி இருந்துச்சு, நான் அதை மேட்ச் பண்ணுறதுக்காக தப்பாக நேமை கொடுத்துட்டேன், சர்டிஃபிகேட்டில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பத்தோடு இருக்கீங்க. இதை சேஞ்ச் பண்ண முடியுமா, இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் ப்ராப்ளம் வருமானு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஆக்சுவலாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது தான் கஷ்டமே. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்சஸ், அப்பா நேம் சேஞ்சு, அம்மா நேம் சேஞ்சு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அஃபிடவிட் வாங்கிட்டாலே போதும். இதுவும் இந்த சர்டிஃபிகேட்ல மென்ஷன் பண்ணிக்கிற நேமும் அவருடைய ஒரிஜினல் நேமும் ஸோ ரெண்டுமே ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அஃபிடவிட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் நம்ம அட்வொகேட்ஸ்கிட்ட வாங்கிட்டா போதும். ஸோ நோட்டரி வக்கீல்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அவங்க கிட்ட வாங்கிட்டாலே போதும். ஸோ அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால நிறைய பேர் என்ன பண்ண வேணாம் அப்படின்னா பயப்பட வேணாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ அதை மறந்துக்காதீங்க. ஸோ ஒருவேளை நான் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார், ப்ரிஃபரன்ஸை சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், அல்லது ஏதாவது அப்ளை பண்ணக்கூடிய இடங்கள்ல சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், சர்டிஃபிகேட் நம்பரை தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக மாடிஃபிகேஷன் லிங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஸோ இந்த மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு சின்ன ஃபீ பே பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, மாடிஃபிகேஷன் ஃபீயோட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால எனக்கு ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக உங்களுடைய மிஸ்டேக்கை சேஞ்ச் பண்றதுக்கான மாடிஃபிகேஷன் லிங்கு ஆல்ரெடி எப்போ ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா February 25 மார்ச் 6 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்ப அந்த டேட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. எப்ப இருந்து அப்படின்னா மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடிய லிங்க் உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகும் கேட்டீங்கன்னா மார்ச் மாதம் 4ஆம் தேதி ஓப்பன் ஆகும். ஸோ மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அந்த தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 days நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாடிஃபை பண்றதுக்கான லிங்க் கூட உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனா 2 விஷயத்த மட்டும் மாடிஃபை பண்ண முடியாது. அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. புதுசா அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஃபார்ம் ஓப்பன் ஆகாது.
பிளஸ் நீங்க செலக்ட் பண்ண ரயில்வே ஜோன் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ சதர்ன் ரயில்வே பண்ணிருக்கீங்க, நார்த்தன் ரயில்வே பண்ணிருக்கீங்கன்னா ஜோனை மாற்ற முடியாது, புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாது. இந்த ரெண்டு மட்டும் தான் பண்ண முடியாது. மற்ற எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா மாடிஃபை பண்றதுக்கான லிங்க்கும் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதனால சின்ன சின்ன மிஸ்டேக்கோட பண்ணிக்கிறவங்க, ஸோ கரெக்டா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதவங்க, ஸோ இவங்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கான தேதி மார்ச் 4ஆம் தேதி, அதுல இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் உங்க கையில இருக்கு. ஸோ அதாவது பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணி முடிக்கக்கூடிய, நான் அப்ளை பண்ணிட்டேன் சார், இன்னும் பேமெண்ட் மட்டும் எனக்கு சக்சஸ் ஆகல அல்லது பேமெண்ட் நான் முடிக்காம வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க மார்ச் 3ஆம் தேதிக்குள்ள என்ன பண்ணிடணும் அப்படின்னா உங்களோட பேமெண்ட்டை முடிச்சிடணும். பேமெண்ட் எல்லாம் மாடிஃபிகேஷன்ல வராது. நீங்க ஒன்ஸ் பே பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாது. ஸோ அது ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அதனால தெளிவா பண்ணுங்க. கரெக்டான இமெயில் ஐடி, கரெக்டான ஃபோன் நம்பர் கொடுங்க. ஏன்னா ரயில்வேயோட எல்லா நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பை எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் வழியாகவும் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால கரெக்டாக கொடுங்க. பழைய காலத்தில் உள்ளது அல்லது முன்னாலே எனக்கு ஆக்டிவா இல்லாத இமெயில் ஐடி அதெல்லாம் வந்து கொடுக்காதீங்க. புதுசாக கூட கிரியேட் பண்ணி கொடுங்க. மிஸ்டேக் பண்ண வேணாம். உங்களுக்கு டைம் இன்னும் இருக்கு, 1 வீக் டைம் இருக்கு. ஸோ அதனால மறந்துடாதீங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் பிசிக்கல் அண்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பற்றி இப்போவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ ஆக்சுவலாக பிசிக்கல் உங்களுக்கு மென்ஸுக்கு தனியாக கொடுத்துட்டாங்க, உமன்ஸுக்கு தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ மென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம 100 மீட்டர் நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணி போகணும். ஸோ அப்படி தானே 35 கிலோகிராம் சாண்ட் பேக் உங்க கையில் கொடுத்துருவாங்க. 2 நிமிஷம் டைம், 2 மினிட் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. அந்த 2 மினிட்குள்ள 100 மீட்டரை கிராஸ் பண்ணணும். 100 மீட்டர்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது. அது மாதிரி 35 கிலோ கஷ்டமா இருக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிடிமானம் கரெக்டா இருக்கக்கூடிய சாண்ட் பேக் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால நீங்க அதெல்லாம் ஒரி பண்ண வேணாம். ஸோ 100 மீட்டரை 2 நிமிஷத்துல கிராஸ் பண்றதுன்றது ரொம்ப ஈஸியானது தான். ஸோ அதனால அதை பத்தி ஒரி பண்ண வேணாம். உமன்ஸை பொறுத்த வரைக்கும் 20 கிலோகிராம் தான். ஸோ 2 நிமிஷம் டைம் 100 மீட்டர் அவங்க கிராஸ் பண்ணணும். ஆனா 20 கிலோகிராம் மட்டும்தான். ஸோ 20 கிலோகிராம்ன்றப்ப நீங்க எடுத்துக்கணும். ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல காமனா பண்றது கரெக்டா லிஃப்ட் பண்ணாம விட்டுருவாங்க. அதான் கஷ்டமா இருக்கும். நீங்க கரெக்டா பண்ணும்போது கரெக்டா லிஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா கேரி பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா ஒரு டைம் நீங்க லிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, கீழே வைக்கக்கூடாது. அது ஒண்ணுதான் பிரச்சனை. ஸோ இது உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. ஸோ ரன்னிங்கை பொறுத்த மட்டும் ஸோ பாய்ஸுக்கும் 1000 மீட்டர் தான், கேர்ள்ஸுக்கும் 1000 மீட்டர் தான். டைம் மட்டும் தான் வேரியேஷன். பாய்ஸை பொறுத்த வரைக்கும் 4 நிமிஷம் 15 செகண்ட் கரெக்டா அப்படின்னா 4 நிமிஷம் 15 செகண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷம் 40 செகண்ட் அப்படிதானே, 5 நிமிஷம் 40 செகண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ நிறைய பேருக்கு இதை கிளியர் பண்ண முடியுமா சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டவுட் இருக்கு. நீங்க ஆக்சுவலா இந்த செகண்டை நீங்க மொத்தமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 255 செகண்ட் 1000 மீட்டர். ஒரு செகண்டுக்கு 4 மீட்டர் 4 மீட்டர் பெர் செகண்ட் தான் நீங்க ஓட போறீங்க. ஓகேவா, பாய்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 4 மீட்டர் பெர் செகண்ட்ன்றதை நீங்க கிலோமீட்டர் பெர் அவருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெறும் 14 கிலோமீட்டர் தான். 14 கிலோமீட்டர் பெர் அவர் தான் நீங்க ஓட வேண்டியது இருக்கும். ஒரு ஆவரேஜ் மேனோட ஸ்பீடு 20 கிலோமீட்டர் பெர் அவர். ஒரு நல்ல ஆவரேஜா ஓடக்கூடிய ஒரு நபருடைய ஸ்பீடு 20 கிலோமீட்டர் பெர் அவர் அப்படின்னு இருக்கும்போது நீங்க வெறும் 14 கிலோமீட்டர் பெர் அவர் ஓடினாலே போதும். அதனால இதை பத்தி எந்த ஒரையும் நீங்க பண்ணிட்டு இருக்க வேணாம். ஃபர்ஸ்ட் நம்ம கையில இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனை எப்படி கிளியர் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் அப்ரோச் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு குரூப் டி ஆலோசனை தர்றதுக்கு நம்ம அகாடமில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரெகுலரா கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் ஃபாலோ அண்ட் அதை நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ப்ராப்பரா ஸ்டடி பண்ணுங்க. அது மட்டும் போதும். நீங்க இப்பவே போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எனக்கு அப்படி ஆயிரும் சார், மெடிக்கல் எனக்கு இப்படி ஆயிரும் சார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்குமே சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டியது இருக்கு. அது ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு நீங்க என்டையர் இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அகாடமியோட அசிஸ்டன்ஸ் கூடவே இருக்கும். அதனால யாரும் இதை பத்தி ஒரி பண்ண வேணாம். ஸோ இப்போதைக்கு நம்ம கையில இருக்குது எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனை எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டாவது நம்ம பிசிக்கல் போய்க்கலாம். அடுத்து நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் எல்லா வகையான அசிஸ்டன்ஸும் நம்ம சைட்ல இருந்து நம்ம கொடுப்போம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல்ல இந்த குரூப் டியை பத்தி அவேர்னஸ் அண்ட் பாத்தீங்க அப்படின்னா குரூப் டி எக்ஸாம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், என்னென்ன கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம், எப்படி கிளியர் பண்ணலாம், 1 by 1 ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம். எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்க. ஸோ பொதுவாக ஒரு ஒரு ஃபேமஸான கோட்ஸ் ஒன்று உண்டு. 1000 புத்தகத்தை எடுத்து படிக்கிறத விட ஒரே புத்தகத்தை 1000 டைம் பார்க்கறது ரொம்ப பெட்டர். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தான். நம்ம கிட்ட இப்போ நிறைய சோர்சஸ் இருக்கு, வெப்சைட்டு, நிறைய சேனல்ஸ். இந்த மாதிரி நீங்க ஒரே விஷயத்த
50 சேனல் 60 சேனல் இந்த மாதிரி போய் பார்க்கறதுக்கு நீங்க 50 டைம் ஒரே சேனல் இருக்கக்கூடிய விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ரயில்வே குரூப் டியோட இன்னொரு பாகத்தை பத்தி அல்லது இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.